மேடம் கோட்டாளர் அவர்களே சொல்லுங்க. அதாவது நம்ம 2025ஓட கடைசி பாகத்துக்கு வந்துட்டோமா? இந்த வருஷத்துல நான் வாங்கின ஒரு ரெண்டு அடியை பத்தி நான் சொல்றேனே கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் எந்த பிராண்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா, பெர்ஃபார்மன்ஸ் கேமராலாம் சூப்பரா இருக்குன்னு சொல்றேனோ அந்த பிராண்ட்கிட்ட இருந்தெல்லாம் நான் என்னமோ காசை வாங்கி என் பைக்கெட்ல போட்டுக்கிட்ட மாதிரியும், எந்த பிராண்டை பத்தியெல்லாம் அந்த அளவுக்கு போன் நல்லா இல்ல, கொஞ்சம் வந்து டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றனோ அந்த பிராண்டுக்காரெல்லாம் எனக்கு வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணாத மாதிரியும் வந்து சில பல கமெண்ட்ஸ் வரும். அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு போனை எடுத்துக்கிட்டா அந்த போன்ல எதெல்லாம் பிளஸ் எதெல்லாம் மைனஸோ எனக்கு தோணுனதை நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் அதாவது 2025ஓட இருக்கிறதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்த ஒரு போன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம இப்போ அவார்டு கொடுக்க போறோம். அதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே. சோ இதுக்கான நாமினிஸ்க்கு கிட்டத்தட்ட 7 போனை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து 17 Pro Max. என்னம்மா நீ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு போனை ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு பார்த்தா இவ்வளோ விலை இருக்கிற 17 Pro Max சொல்றேன் நீங்க யோசிப்பீங்க. எனக்கும் தெரியும் அந்த போன் விலை கூட தான். பட் இருந்தாலுமே ஐபோனை பொறுத்தவரை ரொம்ப காலமா எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லாம கீழே செத்து போய் கிடந்தானா. பட் திடீர்னு 17 Pro Maxன்னு ஒரு போனை லான்ச் பண்ணி A19 Pro சிப்போட சிங்கிள் கோரோட நல்ல ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டிக்காகவே இந்த போனோட மெட்டீரியலையை சேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங், ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாத்தை விட முக்கியமா 48 MP கேமரா கொடுத்தா தெரியுமா? இருக்கிறதுலே அதான் பெஸ்டான விஷயம். அதனால இப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசிப்பீங்க. என்ன பொறுத்தவரை ஐபோன்ல வீடியோ வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும் எல்லா போனோட கம்பேர் பண்றப்போ. பட் போட்டோன்னு வர்றப்போ மட்டும் இன்னும் கொஞ்சம் இவன் பெட்டர் பண்ணி கொடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணி இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கேமரா செட்டப் அவன் கொடுத்த பிறகு போட்டோவும் சரி வீடியோவும் சரி எந்த குறையும் சொல்ல முடியாதுப்பா. இந்த விவோவா இருக்கட்டும் சாம்சங்கா இருக்கட்டும் இவன் பக்கத்திலே நிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இதோட அவுட் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஜென்லாக்கு ப்ரோரெக் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். பட் அது எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கணும்ல. அதுக்காக வந்து ப்ரோடாக்கு எஸ்எஸ்டி இதெல்லாம் தேவைப்படும் சொன்னது வந்து எனக்கு ஒரு அக்செப்டபிளா இல்ல. உனக்கு பிடிக்கல? ஏன்னா ஆல்ரெடி ஐபோன் வாங்குறதே ஒரு செலவான விஷயம் தான். ஏன்னா வந்து அவன் சார்ஜரும் கொடுக்க மாட்டான், ஒன்றும் கொடுக்க மாட்டான். இது போக வந்து ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்னு தெரியல. அண்ட் எனக்கு வந்து இந்த கலரே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கலர். இது எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே வந்து ஐபோன் வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு கண் பார்வையில பார்ப்போம். பட் இந்த கலர் போன் வச்சிருக்கிறப்ப மட்டும் நானே வித்தியாசமா தான் பாக்குறேன். அடுத்து கடைசியா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா சாம்சங்கோட இவனை ஒப்பிடும் போது ஏஐல வந்து இவன் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அதாவது 1 மாசம் குழந்தையா தான் இன்னும் இருக்காரு. இன்னும் வந்து வளரவே இல்லை சுத்தமா ஏஐல. அதுலயும் ஏஐ எரேசர்லாம் பாக்குறப்போ சுத்த கேவலமா இருக்கு. சோ இதுதான் வந்து 17 Pro Maxோட பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஷாமியோட 17 Pro Max. அதாவது பின்னாடி டிஸ்பிளே வைக்கிறதுன்னு ஒரு புது விதமான ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கல்ல. பேர்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு. இந்த ஒரு ஆப்ஷனை எந்த அளவுக்கு கேவலமா வேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ராக் பேப்பர் சிசரு இந்த மாதிரி கேவலமா யூஸ் பண்ணாங்களா. பட் உண்மையாவே சொல்றேன் ஷவுமில கஸ்டமைசபிளா யூஸ்ஃபுல்லா அந்த ஃபீச்சரை வந்து மிரட்டி விட்டான். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்னாப்டிராகன் 8 Li Gen 5 இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்தாரு. அப்புறம் டிஸ்பிளேல இருந்து கேமரால இருந்து எதையுமே குறை சொல்ல முடியாது, டாப் நாச்சா இருந்துச்சு. என்ன பெரிய சங்கட்டம், குளோபலா லான்ச் பண்ணிட்டாரு, நமக்கு அது கிடையாது. அதனால இவரை வந்து நாமினிஸ் லிஸ்ட்ல இருந்து அப்படியே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுத்து வச்சிடலாம். எதனால வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வந்து இந்த போன் லான்ச் ஆக போகுது. சோ வந்து இவர் அடுத்த வருஷம் நாமினிஸ்ல இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புலாம் இல்ல. கண்டிப்பா இவர் நாமினில வந்து ஃபர்ஸ்டா இருந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ அதனால இப்போதைக்கு இவரை ஒதுக்கி வச்சுட்டு இவரை மறந்துடுங்க. அடுத்து எல்லாருக்குமே மனம் கவரும் விவோ X300 Pro. அஃப்கோர்ஸ் எனக்கு ஐபோன்லாம் பிடிக்காதுப்பா, இந்த iOSலாம். எனக்கு ஆண்ட்ராய்டு தான் பிடிக்கும். பட் அதுலயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கேமரா வேணும் அப்படின்னா நான் இல்ல எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது வந்து விவோ தானே இருக்கும். ஏன்னா லாஸ்டா கொடுத்த X200ஓட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. இந்த டைமும் அதே தான். ஏன்னா போட்டோ வீடியோ MediaTek Dimensity 9500. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஃபைனலா நீங்க ஒரு விளாகராவோ இல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டராவோ யாராவோ இருந்தாலும் சரி பேலன்ஸ்டான ஒரு கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ என்னோட ஒப்பீனியனு நீங்க வந்து உண்மையே நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த போனை எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் வந்து இந்த சைடு வந்து ஓவரா வெயிட் இந்த இப்படி வச்சிங்க அப்படின்னா ஃபோன் இந்த சைடு கவுரும். அந்த அளவுக்கு இந்த சைடு வந்து வெயிட் கொடுத்து வச்சிருக்கான். இப்படி நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடம் வந்து எனக்கு இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு விரலையும் மாத்தி வச்சு ஒரு டெக்ஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இந்த போனை கீழே வைப்பேன்ற அளவுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த விஷயம் எனக்கு இந்த போன்ல பிடிக்கவே இல்லை. இவ்வளோ விலை போட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கி
கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்றது எந்த அளவுக்கு நியாயம்ன்றது தெரியல. அண்ட் இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து லாஸ்ட் டைமை விட இந்த டைம் எந்த விதமான அப்கிரேடும் இல்லை. அண்ட் கேமரா வந்து ஓவரா ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு விவோ X200 தான் இன்ன வரைக்கும் பெஸ்டான ஃபோன். இது இந்த வருஷம் கிடையவே கிடையாது. ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப எக்ஸாசரேட் ஆகி நானாவே அந்த போட்டோவோ வீடியோவோ அந்த மாதிரியே கிடையாது. ஸோ இதுதான் இதோட பிளஸ் அண்ட் மைனஸ். அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அறிஞ்ச தெரிஞ்ச சாம்சங்கோட S25 அல்ட்ரா. உண்மையாவே என்னோட கருத்து என்னன்னா, இவனோட ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வந்து நிறைய ஒர்க் பாக்குறேன், மல்டி டாஸ்கிங் ஏதாவது நான் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஏஐ வந்து நமக்கு ஒரு வலதுகை மாதிரி இந்த போன்ல வந்து உதவும். பட் அட் த சேம் டைம் இவன் வந்து Snapdragon 8 Elite கொடுத்துருக்கான். மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேமிங், கேமரா, பேட்டரி கன்சம்ஷன், டிஸ்பிளே இப்படி எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி மிச்ச போனோட பாக்குறப்போ சில குறைகள் இருந்தாலும் 24ல இருந்து 25க்கு ஏதாவது அப்கிரேட் இருக்கா அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒரு மண்ணும் இருக்காது அந்த சைஸை தவிர. இன்க்ளூடிங் நம்ம இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் டவுன்கிரேடாக தான் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இதுதான் என்னோட கருத்து. அண்ட் இன்னும் வந்து சொல்லணும்னா இதில் வந்து வீடியோ சுத்தமாக கேவலமாக இருக்கும். ஐஃபோனோடையோ விவோவோடையோ பார்க்குறப்ப ஃபோட்டோஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். பட் வந்து வீடியோ வந்து நல்லாவே இருக்காது. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. ஸோ இதுதான் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். அடுத்து வந்து ஃப்ளாக்ஷிப் கேட்டகரியில் வந்து iQ15 வரும், OnePlus 15 வரும். இது எல்லாமே வந்து சில விஷயத்தில் ரொம்ப டாப் நாச்சாக கொடுத்துருந்தாலும் சில விஷயத்தில் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இந்த டிஸ்பிளே, கேமரா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப டவுன்கிரேடாக கொடுத்தனால இந்த ஃபோனை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற அந்த 7வது ஃபோன் என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஐஃபோனோட 7. என்னம்மா இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பேசிகிட்டு இருந்தேன், நேரமும் நான் ஒழுங்கா பேசலன்னு தான் சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே 7 தான். பிகாஸ் எப்பவுமே நமக்கு வந்து ஐபோனை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல்ல என்ன மைண்ட் செட் ஐபோன் கிரியேட் பண்ணியிருப்பான், அதாவது நீங்க வந்து ப்ரோமேக்ஸ் சைடு போனீங்க அப்படின்னா அதுல வந்து டாப் நாச்சா எல்லா ஃபீச்சரும் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஃபீச்சரோ அரை ஃபீச்சரோ எடுத்து பேஸ்ல போட்டு வச்சிருப்பான். விலையும் கம்மியா இருக்கும், நம்ம வாங்கிக்கலான்ற மாதிரி தானே மைண்ட் செட் இருக்கும். பட் இந்த வாட்டி எல்லாத்தையுமே மொத்தமா பிரேக் பண்ணி விட்டுட்டு இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லா போனும் இருக்குல்ல, இந்த ஒரு போன் கூட வேல்யூ ஃபார் மணியே கிடையாது இந்த போனை நீங்க பாக்குறப்போ. பிகாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு செராமிக் ஷீல்டு கொடுத்துருக்கான். இந்த வருஷத்திலேயே பெர்ஃபார்மன்ஸ்ல எது இருக்கிறதுல பெஸ்டான மொபைல்னு கேட்டா இதை தவிர எதுவுமே நான் ஆப்ஷன்ல கூட எடுக்க மாட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த மல்டி கோர், சிங்கிள் கோர் எல்லாமே ஸ்கோர் வந்து அரட்டி விட்டாப்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா யாரை விட இதுல தான் வந்து ஸ்கோர் ஜாஸ்தியாவே வந்துச்சு. கேமிங் வந்து லேக் ஃப்ரீயா விளையாண்டுக்கலாம், அனிமேஷன்லாம் வந்து ஸ்மூத்தா ரன் ஆச்சு. டே டு டே யூசேஜுக்கு ஒரு சூப்பரான OS எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் கடைசியா பேட்டரி, உண்மையாவே சொல்றேன், காலையில யூஸ் பண்ண ஆரம்பிச்ச போனை நைட்டு வந்து நாங்க பாக்குறோம் கிட்டத்தட்ட 30% மிச்சம் இருந்துச்சு. சூப்பரான விஷயம். அப்புறம் அந்த ப்ரோமேக்ஸ்ல இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதுல உண்டு. ஃபைனலா கேமரா பொறுத்தவரை லாஸ்ட் டைமை விட இந்த டைம் அப்கிரேடுன்ற பேர்ல போட்டோ வீடியோ எல்லாமே டியூவல் 48 MP கொடுத்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு லாஸ்ட் இயர் உண்மையிலே இந்த ஃபோன் வருவான், எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஐஃபோன் வந்து பேஸ் மாடல்ல லான்ச் பண்ண போறான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் கருத்து ரொம்பலாம் மொக்க போட விரும்பல. இதுதான் 2025ஓட இருக்கிறதுலையே ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனு. எங்களுக்கு வந்து ஒரு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு. இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, X300 கழிச்சிட்ட 17 Pro Max எல்லாத்தையுமே கழிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாத்தோட விலையுமே ரொம்ப ஹையா இருக்கா, எக்ஸ்ட்ராடினரியா ஹையா இருக்கு. எப்படின்னா 1.45, 1.75 இந்த அளவுக்கு விலையை கூட்டி வச்சிருக்கானுங்கல்ல. அப்போ அந்த போனோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கணும், எல்லாமே ஒன்று நம்மளை கூட்டிட்டு போய் சரி சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிப்பாட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சாம்சங்கோட S25 அல்ட்ரா எடுத்துக்கோங்களேன். என்ன ஆகுனா இதையே எடுத்து அடிக்கிறேன்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த போன்ல தான் இருக்கிறதுலையே ஃபோட்டோ வந்து நம்மளை மிடில் வச்சிருப்பாங்க. அப்போ வீடியோ எப்படி வச்சிருக்கணும், இருக்கிறதுலே டாப் நாச்சா வச்சிருக்கணும். ஏன்னா விலை மட்டும் நீ பெரிய இது மாதிரி நல்லா வைக்கிறேல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபோல்டெல்லாம் எவ்வளோ வச்சான், 1,75,000 வச்சான். அப்போ நீ என்ன பண்ணணும், வீடியோ ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். பட் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. எல்லா போனையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், டக்குன்னு இங்கிட்டு வந்து பார்த்தா அப்படியே கேமரால இருந்து ஏஐ ஃபீச்சர்ல இருந்து எல்லாமே கேவலமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த எந்த ஃபோனுமே வேல்யூ ஃபார் அமௌண்ட்டுக்கு கிடையவே கிடையாது. இது ஒன்று மட்டும்தான். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் இந்த ஃபோன்லேயே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ஃபீச்சர்லாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. பட் என்னன்னா நம்மளை ஒரு மிடில் வச்சிருப்பான்.
என்னடா ஒரு ஃபீச்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இதில் கிடைக்கவே இல்லையே அப்படின்ற ஃபீல் இந்த ஃபோனில் எனக்கு இல்லை. அதனால தான் இந்த ஃபோன் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். இதில் ஏதாவது தப்பு இருக்குது ரைட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.